வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். நாம் இந்த ஆடி மாதத்தில் ஃபுல்லும் அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வழியில் நிறைய திருவிழாக்கள் வருது. நான் இன்னும் 2 நாளில் நாளைக்கு வியாழக்கிழமை ஆடி தபசு வருது. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு வருது. எல்லாமே அம்பாளோட ஒரு உருவம் தான்றதை நம்ம ஏற்கனவே அபிராமி அந்தாதியில் பாராயணம் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த கடவுள் உருவம் தான் வேற வேற தவிர சக்தி ஒன்று தான். அதனால எந்த கடவுளை பாராயணம்னாலும் ஏதாவது ஒரு கடவுளை கெட்டியாக பிடிச்சிக்குவோம். அந்த கடவுளை கடைசி வரைக்கும் கண்ணீர் உருக மல்க பாடினா அந்த கடவுளோட அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு வழியில ஒரு தெளிவு பெற்றிருப்போம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இன்னையோட நம்ம பதிவுல 63 பார்த்தீங்களா? நான் சொன்ன அந்த வார்த்தையிலே முதல் அறிவு தெளிவோடு இருக்கணும்னா இந்த பாடலை பாராயணம் பண்ணணும். இதுதான் அதோட பலன். இந்த தடவை கொஞ்சம் லெங்க்தியாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா போன தடவை கொஞ்சம் கம்மியாக பண்ணணும்னு சொல்லிட்டு அர்த்தங்கள் கொடுக்கறதுக்குள்ள அந்த பாடல் முடிஞ்சிருதா. ஸோ அதனால கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் டைம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் அதை புரிஞ்சுப்பீங்க. கொஞ்சம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வரும், பார்த்துக்கலாம். தேரும்படி சில ஏதும் காட்டி முன் செல்கதிக்கு கூறும் பொருள் குன்றீர் கொட்டும் தரிக்குறிக்கும் சமயம் ஆறும் தலைவி இவளாய் இருப்பது அறிந்திருந்தும் வேறு சமயம் உண்டு என்று கொண்டாடிய வீணருக்கே. இந்த பாடல் என்ன சொல்ல வர்றாருன்னா, இது நீங்க அப்படியே வரிசையா பார்த்தோம்னா அர்த்தம் புரியாது. முதல் 2 லைனை பார்த்துட்டு அப்புறம் கடைசி லைனுக்கு போயிட்டு அப்புறம் 3வது லைனுக்கு வந்தோம்னா அதோட அர்த்தம் உங்களுக்கு கரெக்டா புரிஞ்சிடும். நான் விளக்குறேன், புரியுதான்னு பாருங்க. தேரும்படி சில ஏதும் காட்டி. தேரும்படின்னு என்ன? கடை தேரும் வழி. நம்ம கடை தேறுவது என்ன? எங்கதான் சுத்தி சுத்தி உழன்றுன்னு வந்தாலும் கடைசியில ஒரு இடத்துல நிக்கணும் இல்லையா? ஒரு இடத்துக்கு போகணும்னு முடிவு பண்றோம். அப்போ அந்த கடைசியா அந்த பாதையில போய் ரீச் ஆகி நம்ம எங்க போகணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்த அடையணும் இல்லையா? அதுதான் கடைசியா நமக்கு கிடைக்கக்கூடிய பலன். அப்படி அந்த பாதை வழியா போக முடியாம வேற ஏதோ போனோம்னா நம்ம நினைச்சது நடக்குமா? நடக்காது. அததான் சூக்ஷமா இங்க சொல்றாரு அபிராமி பட்டர். தேரும் வழி சில ஏதும் காட்டி, நீ எனக்கு காட்டுற, என்னை கடை தேறுவதற்கு நீ வழிகள் காட்டுகிறாய். எப்படி? முன் செல்கதிக்கு கூறும் பொருள். நான் ஒரு இடத்துக்கு போகணும், அந்த கதியை அடையணுன்றதுக்கு நீ எனக்கு வழிகாட்டுற. எப்படி வழிகாட்டுறாரா அம்பாள்? இப்ப நீங்க என்ன பண்ணணும்? 3வது லைனுக்கு வரணும். ஆறும் தலைவி, அந்த குன்றில் கொட்டும் அப்புறம் சொல்ற. ஆறும் தலைவி இவளாய் இருப்பது அறிந்திருந்தும், அம்பாள் நமக்கு 6 சமயங்களை காண்பிக்கிறா. நமக்கு இது பாதையா வச்சுங்களேன். இந்த 6 பாதையில போனாதான், இப்போ திருக்கடையூரை எடுத்துக்குவோம். அபிராமி கோவிலுக்கு போனோம், திருக்கடையூர் போனோம்னா ஒரு 6 வழி இருக்கு. அந்த 6 வழியில போனோம்னா திருக்கடையூர் போயிடலான்னு சொல்லிட்டு நம்ம போறோம். ஆனா நான் அந்த 6 பாதையில போக மாட்டேன். கேரளா போவேன், அப்படியே கோயம்புத்தூர் போவேன், அப்படியே சுத்திக்கிட்டு தான் வருவேன்னா கோவில் மூடிடும். அந்த பாதத்தை நம்ம சேர முடியாது. அதுதான் அம்பாள் என்ன சொல்றாளாம்? 6 சமயம், 6 சமயத்துக்கும் யாரு தலைவி? ஆறும் தலைவி இவளாய் இருப்பது அறிந்திருந்தும். நீதான் 6 சமயத்துக்கும் தலைவி. சைவம் வைணவம் அதுல 6 இருக்கு. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் தலைவி இவளாய் இருப்பு நீதான்றது தெரியும். அப்படி இருந்தோம் நான் அந்த சமயத்துல அந்த பாதையில போல, வேறு சமயம் வேறு பாதையில போற யாரு? வீணர். அப்படி போறவங்க யாரு? வீணர். அவங்களால இடத்துக்கு போய் சேர முடியாது. இப்ப இந்த அப்படி போறவங்க யாரு? குன்றிற் கொட்டும் தறி குறிக்கும் சமயம். அப்படி போறவங்க எப்படி ஒப்பிடுறாருன்னா, ஒரு மலை ஒரு குன்றுன்னு எடுத்துக்குங்க. நான் ஒரு தடியை எடுத்துட்டு போய் அந்த மலையையோ குன்றையோ உடைச்சி தூள் தூளாக்கிடுவேன். இப்படி இருந்தா நாம அதை எப்படி நினைச்சுப்போன்றதை மட்டும் நீங்க செக் பண்ணி பாருங்க. ஒரு தடியை வச்சு ஒரு தடியை வச்சு எங்கேயாவது நம்ம வளர்க்க முடியுமா? அப்படி பண்ற வீணர்களை மறந்துருங்க அப்படின்றாங்க. சோ பலன் என்ன? ஆத்தாவோட பொற்பாதங்களை சேர்றதுக்கு ஆத்தா காமிச்ச அந்த 6 சமயம் 6 வழிமுறைகளை பின்பற்றினாலே போதும் சொல்றாரு. அப்படி ஏதாவது நான் தடுமாறி போயிட்டேன்னா என்ன நீ சரி பண்ணு அப்படின்றதுதான் அந்த 2வது வரியில சொல்லுவார்.
64 பார்ப்போமா? பக்தி பெருக. அதாவது நம்ம எந்த ஒரு வழிபாடு பண்ணாலும் நம்மளோட உள்ளம் உருகி நம்ம கண்ணீர் சிந்து வழிபாடு பண்ணினோம்னா அந்த பக்திக்கு ஒரு பலன் கிடைக்கும். அந்த பக்தியை சரியான முறையில நல்ல முறையிலும் அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த பதிகம் உதவும். பதிகத்தை படிச்சுட்டு பாடலோட விளக்கத்தை பார்க்கலாம். வீணே பலி கவர் தெய்வங்கள் பார் சென்று மிக்க அன்பு பூணேன் உனக்கு அன்பு பூண்டு கொண்டேன் நின்புகழ்ச்சி அன்றிப் பேணேன் ஒரு பொழுதும் திருமேனி பிரகாசமின்றி காணேன் இருநிலமும் திசை நான்கும் ககனுமே. இதோட விளக்கம் என்னன்னு பார்ப்போம். இந்த பாடலோட பலன் என்னன்னா, அம்பாளோட பக்தி வச்சிருக்கோம் இல்லையா, அதோட அந்த பக்தியை நல்ல பெருக செய்யும் பதிகம். எவ்வளவு அழகா வீணே பலி கவர் தெய்வங்கள் பார் சென்று மிக்க அன்பு பூணேன். அதாவது அந்த காலத்துல எல்லாம் பலி கொடுத்து ஒரு கடவுளுக்கு நேர்த்திக்கடன் செய்யற வழக்கம் இருக்கு. அதாவது அந்த காலத்துல இருந்தே முன்னோர்கள் ராஜா காலத்துல இருந்தே செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அது சரியா தவறான்றது இன்னி வரைக்கும் அது பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு, அதை விட்டுடுவோம். ஆனா அவர் என்ன சொல்றார், அந்த மாதிரி பலி கொடுக்கும் சிறு தெய்வ வழிபாட்டுக்கு நான் செல்ல மாட்டேன். ஏன் அப்படி அந்த மாதிரி இருக்கிற அன்பு தெய்வத்துக்கிட்ட போய் நான் அன்பு காட்ட மாட்டேன். ஏன்? உனக்கு அன்பு பூண்டு கொண்டேன். நான் என் அபிராமியே என் முன்னாடி இருக்கும்போது எனக்கு எதற்கு அந்த மாதிரி தெய்வங்கள்லாம் தேவையே இல்லை. ஏன்னா நான் உனக்கு அன்பு பூண்டுட்டேன். என்ன நீ அடிமையா ஏத்துக்கோ, என்ன நீ உன்னை அடியாரா மாத்திக்கோ, உன்னோட திருவடியில எனக்கு இடத்த குடுன்னு அவரு கேட்கிறாரு. அது மட்டுமா கேட்கிறாரு, அடுத்து என்னென்னலாம் கேட்கிறாரு பாருங்க. நின் புகழ்ச்சி அன்றி பேனேன். அடுத்து எதெல்லாம் செய்ய மாட்டாரா? பலி கொடுக்குற தெய்வத்துக்கு நான் போக மாட்டேன். அது என்னன்னா, எனக்கு இதை கொடு, நான் உனக்கு அதை தரேன், அந்த மாதிரி பேரம் பேசி எந்த தெய்வத்திட்டும் நான் செல்ல மாட்டேன். உன் புகழ்ச்சி அன்றி பேனேன். நான் மற்ற தெய்வத்தை உன்னு முன்னாடியும் பேச மாட்டேன், உன்னோட இதை நான் மற்ற தெய்வத்தையும் பேச மாட்டேன். ஏன்னா நான் உன்னை சரணாகதி அடைந்து விட்டேன். அதனால் உன்னை என்று எனக்கு வேறு எந்த தெய்வத்தையும் புகழ முடியாது, புகழ மாட்டேன். அது மட்டுமா சொல்றாரு? அப்புறம் ஒரு பொழுதும் திருமேனி பிரகாசமன்றி காணேன். உன்னுடைய அந்த ஒளி பொருந்திய முகத்தையும் ஒளி பொருந்த தேஜஸ்வரூபிணியான உன்னை, பிரகாசமான உன்னை பார்த்த இந்த கண்கள் அடுத்த தெய்வத்தை எப்படி பார்க்கும்? காணேன், பார்க்க மாட்டார். அது மட்டுமா சொல்றார், இன்னொன்னு சொல்றார், இருநிலம். அது என்ன இருநிலம்? அதாவது பூலோகம் மேலோகம் ரெண்டுதான் இருநிலம். அப்புறம் 4 திசை, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லாம். அதை தாண்டி என்னது? ககனமே. ககனம்னா அண்டஸ்வரூபம். அண்டஸ்வரூபம் அனைத்தும் நீயாக இருக்கும்போது நான் ஏன் வீணே சென்று அடுத்த தெய்வத்தும் பலி கொடுக்கும் தெய்வத்தையும் உன்னுடைய புகழ்ச்சி தவிர மற்ற தெய்வத்தும் நான் ஏன் புகழ்ந்து பார்க்க போனேன்? சரணாகதி அடைஞ்சிறாரு. அதோட பலன் என்ன? அம்பாள் மீது இருக்கிற மரியாதையும் பக்தியும் அதிகரிக்க செய்யும் பதிகம். 65 ஆண் மகப்பேறு அடைய. இந்த பாடலோட பலன் பார்த்தோம்னா குழந்தை பேரு. அதிலும் ஆண் குழந்தை நமக்கு வேணும்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கு இந்த பதிகத்தை தொடர்ந்து பாராயணம் பண்ணீங்கன்னா முருகன் போன்ற ஆண் குழந்தை கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இதுல கந்த புராணத்தை தொடர்பு பண்ணிதான் இந்த பாடல அபிராமி பட்டர் சொல்றார். பாருங்க. ககனமும் வானமும் புவனமும் காண. ககனம் வானம் புவன் அண்ட சராசரம். அதுல வானம் புவனம்னா பூமி. ஸோ வானத்துக்கும் பூமிக்கும் இருக்கிற அண்ட சராசரத்தை அண்டாசரசத்தோடு ஒப்பிடுறது அம்பால நம்ம அபிராமி பட்டர் ஒப்பிடுறார். அதை எதோட தொடர்பு படுத்துறாருன்னா அம்பால காமன் அங்கம் தகனம் செய்த தவ பெருமாருக்கு. காமனை எரித்தது யாரு? சிவபெருமான். அந்த கதை எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அசுரர்கள் தேவர்களை துன்புறுத்தும் போது அப்போ சிவபெருமான் தியானத்துல இருந்தார். அவரோட தியானம் கலைஞ்சாதானே அசுரர்கள் அழிய முடியும். அதனால தேவர்கள்லாம் காமனை போய் தொந்தரவு பண்ணி அவரோட தவத்தை எப்படியாவது கலைச்சிருங்க. காமன்றது பேர் அவர் பேரும் காமன் தான். மற்ற உலக உயிர்களுக்கும் அவர் ஒரே காமன் தான். அதனாலதான் அவருக்கு காமன் பேர் வைத்தாங்க. இது ஆங்கிலத்துல காமன்னாலும் பொதுதான், தமிழ்லயும் அதுக்கு ஒரு பேர் பொது. அதனாலதான் அவருக்கு பேர் காமன். அவர்கிட்ட எல்லாருக்கும் ஒரே அம்புதான் இருக்கும், காம அம்புதான் அது. அதை போட்ட தவம் கலைஞ்சிரும். அப்படி தவம் செஞ்சிட்டு இருக்கிறவரை கலைச்ச காமனை எரிச்ச தவ பெருமார் சிவபெருமான்.
அப்போ அந்த எரிக்கிறதுக்கு அவர்கிட்ட இருந்த சக்தி அம்பாள். அதுக்கப்புறம் பாருங்க, கந்த புராணத்தை எப்படி தொடர்பு படுத்துறா பாருங்க. தடக்கையும் செம்முகனும். தடக்கம்னா நீண்ட வலிமை பொருந்திய தோள்கள், செம்முகம்னா செக்க செவேல். முருகர் எவ்வளவு அழகா இருப்பாரு, அது எல்லாருக்குமே தெரியும். அதோட எப்படி ஒப்பிடுறாரு பாருங்க. முன்னான்கு இரு மூன்று, மொத்தம் 3 4 12 12 திருத்தோள்கள் என தோன்றிய மூதறிவின் மகனும் உண்டாயது அன்றோ. யாரு இப்படி வந்த முருகப்பெருமான உருவாக்கியது யாரு? சிவபெருமான். காரணம், நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றினார் முருகன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா காமன் அழிச்ச சக்தி எங்க இருந்து வந்தது? அம்பாள் சிவன் கிட்ட இருந்து. ஆனா சிவபெருமானுக்கு 5 முகம், ஆனா முருகப்பெருமானுக்கு 6 முகம். அந்த 6வது முகம் எது தெரியுமா? அத்தோ முகம் என்ற ஆதிசக்தியின் அருளும் சேர்ந்ததுதான் அது. அதனாலதான் அம்பால அப்படி ஒப்பிடுற. கடைசியில வள்ளி, வள்ளி நீ செய்த வல்லபமே. இந்த பாடல் நீ செஞ்சதோட அந்த சக்தினாலதான் முருகருக்கு 6 முகம், 6வது முகம் நீயாக இருக்கிறாய். சிவத்துக்குள்ளும் இருக்கும் சக்தியும் நீயாக தான் இருக்கிறாய். ஆகமத்துல வானத்துக்கும் பூமிக்கும் அந்த சராசரத்திற்கும் ஒரே தெய்வம் நீதான் அவர் இது பாராயணம் பண்றார். இந்த பாடலோட பலன் ஆண் குழந்தை. ஏன்னா இங்க கந்த புராணத்தை தொடர்புபடுத்தி அறிவான ஆண் குழந்தை முருகர் கிடைத்தார் இல்லையா? இதை நாம தினந்தோறும் பாராயணம் பண்ணோம்னா கண்டிப்பா ஆண் குழந்தை பிறக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.